நம்ம நைட்டு எங்கே நல்லா தூங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெட்ரோல் பல்கில் தான் வந்து போர்வையோடு கமந்து படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நானே எடுக்கலை. அங்கே வேலை பார்க்கக்கூடிய அண்ணன் எடுத்து அவங்க ஆளுக்கு அனுப்புறதுக்கு வச்சுருப்பாங்களா இருக்கும். நம்மளுக்கு அதுவாக முக்கியம். நம்மளுக்கு வீடியோ வச்சுலாங்க. காலையில் எழுந்திரிச்சு தான் சொன்னாங்க இப்படி வீடியோ இருக்குது, சரி அப்போ அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க சார்ஜ், பவர் பேங்க் எல்லாமே எங்கே சார்ஜ் ஏற்றுவீங்க அப்படின்ட்டு. நம்ம எங்கே தூங்குமோ அங்கே தாங்க வந்து சார்ஜ் போடுவோம். இங்கே வந்திங்கன்னா நான் பல்கில் தான் தூங்கினேன். அங்கே தான் வந்து மொபைல்லாம் சார்ஜ் போட்டுட்டு, இது வந்து டப்பாவில் இருந்தோன்னா பெயிண்ட் கடலாம் ஒன்றும் இல்லைங்க, பல்க்கு தான். இங்கே தான் வந்து நம்ம சார்ஜ் போட்டுட்டு மொபைல், பவர் பேங்க் எல்லாமே. பவர் பேங்க் அதுவும் இல்லாமல் 2 days சார்ஜ் நிற்குங்க. நம்ம வந்து பவர் பேங்கில் ஃபுல்லாக இருந்தாலே 2 days நிற்கும். அதனால் வந்து ஓரளவு பவர் பேங்கை வச்சு சமாளிச்சிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த அண்ணாலாம் ரொம்ப க்ளோஸ் ஆனோன்னு நம்ம சைக்கிள் எடுத்து மிதிக்க ஆரம்பித்தாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து லடாக் வந்துடுறேன் தம்பி அப்படி இப்படின்னாங்க. சரி அப்போ வாங்க எனக்கும் கம்பெனிக்கு ஆளாச்சு அப்படின்னு, ஒத்தைக்கு தான் போகிறேன் அப்படின்னு. அப்போ நான் வரல தம்பி, எனக்கு ஒரு கார் ரைட் பண்ணது டிக்கி வலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் இறங்கி போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா நேற்று ஒத்தைக்கே 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியாச்சுங்க 2 daysல. நம்ம இனி மறுபடியும் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி மதுரை போய் ரீச் பண்ணால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வாங்க ரைடுக்குள்ளே போகலாங்க.